ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிதனிகா கிச்சன். இன்றைக்கி பார்க்க போகிறது இட்லி மாவில் இனிப்பு போண்டா, கார போண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கப்பால் 2 கப் அளவுக்கு இட்லி மாவு எடுத்திருக்கேன். 1 கப் அளவுக்கு மைதா மாவு இதில் சேர்த்துடலாம். 1 கப் அளவுக்கு சர்க்கரையை பொடி பண்ணி வச்சுருக்கேன், இதில் சேர்த்துடலாம். 3 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன், இதில் சேர்த்துடலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துடலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு. மூடி 15 நிமிஷம் ஊறட்டும். ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் சூடானதும் தண்ணி தொட்டு இனிப்பு போண்டாவை போட்டுடலாம். ரெண்டு பக்கம் செவந்ததும் போண்டாவை எடுத்துடலாம். ஒரு கப் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி சூடானதும் 1 கப் இட்லி மாவை இதில் சேர்த்து கிண்டிடலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம். 1/4 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கிண்டிடலாம். நல்லா கிண்டியாச்சு. இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆறின மாவை ஒரு பாத்திரத்தில் மாற்றிருக்கேன். சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம், கேரட் கொஞ்சம் துருவி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் மாவில் சேர்த்து நல்லா கலந்துடலாம். அடுத்து கார போண்டாவை போட்டுடலாம். ரெண்டு பக்கம் நல்லா சவுந்துருச்சு. இப்போ போண்டாவை எடுத்துடலாம். மீதி இருக்கிற 2 மாவையும் போண்டாவாக போட்டு எடுத்துடலாம். நம்மளுடைய இனிப்பு போண்டா, கார போண்டா ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரிதனிகா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.